அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். வேறு சிந்தையாகி இந்த பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்மை குறித்து உலகம் ஒன்று பேசிக்கொண்டிருக்கும் போது, உலகம் நம்மை அறிந்திருக்கும் போது, தேவன் நம்மை இந்த ஜனங்கள் மத்தியில், உலகத்துக்கு மத்தியில் நம்ம யார் என்று வெளிப்படுத்துவதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு சிந்தையாகி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை தான் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை. வேறு சிந்தையாகி. ஆமென். மனுஷர்கள் சிந்தனைகளை மாற்றம் கொண்டவர்கள். ஆமென். ஒரு நேரம் ஒரு சிந்தனை செய்வார்களானால் அதே சிந்தையோடு எப்போதும் இருப்பார்கள் என்று நாம் சொல்லவே முடியாது. மனுஷர்கள் மாறுகிறவர்கள். ஆமென். ஆனால் தேவன் மாறாதவர். ஆமென். இந்த வேத பகுதியை குறித்து நமக்கு நல்லா தெளிவாக தெரிந்த ஒரு வேத பகுதி தான் அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான ஆபத்தான சூழ்நிலைகள் இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி நாம் கடந்து சொல்லும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் கர்த்தர் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் என்ன செய்தார். ஆமென். அவருடைய உருமால்கள், அவருடைய நிழல்கள், இதிலெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் நாம் செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல பல தீர்க்கதரிசி, அகபு என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி, இன்னும் சொல்லப்போனால் கன்னியாஸ்திரிகள் மூலம் சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகள் மூலம் பல விதத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எருசலேமுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று தடை பண்ண போதிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நான் மரணம் அடைந்தாலும் பரவாயில்ல, நான் போயே தீருவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், எருசலேமுக்கு போவதற்கு அவன் எத்தனம் பண்ணினான். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் எருசலேமுக்கு போய் அவங்க நல்ல வரவேற்பு அவங்களுக்கு அந்த எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தவறாக நம்ம போனாலும், அந்த சித்தம் இல்லாமல் போனாலும், சில இடங்களில் போனால் நல்ல வரவேற்பு நமக்கு என்ன செய்யும், கிடைக்கதா செய்யும். உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, பரவாயில்ல, தேவ சித்தத்தின்படி தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்ல வரவேற்பு என்ன செய்தது, கிடைத்தது. உடனே அவன் என்ன செய்தான்னா, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக கடந்து சென்ற போது வேதத்தில் வாசிக்கிறோம், 10 நாட்கள் மாத்திரம்தான் எருசலேமிலே அவன் சந்தோஷமாக இருந்த நாட்கள். ஆமென். எத்தனை நாட்கள்? 10 நாட்கள். இந்த 10 நாட்களுக்குள்ளால அந்த யூதர்களுடைய ஆலயத்தை விட்டு அவன் என்ன செய்யப்பட்டானா, வெளியே தள்ளப்பட்டான். அவன் தீட்டுள்ளவன் என்று எண்ணி அவனை குற்றவாளியாக என்ன செய்தார்கள், தீர்த்தார்கள். அதற்கு அப்புறம் வேதத்தில் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் இவங்க மேல் குற்றம் சாட்டி பல விதத்தில் அவனை கஷ்டப்படுத்தினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். 2 வருஷம் காவலில் என்ன செய்யப்பட்டான், வைக்கப்பட்டான். இதெல்லாம் முடிந்த பிறகுதான் இவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல், நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லி ராயனுக்கு என்ன செய்தான், அபயமிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கடைசியாக நான் என்ன சொன்னேன்? ஆமென். ராயனுக்கு நான் அபயமிடுகிறேன் என்று சொல்லி ராயனுக்கு அபயமிட்டான். அப்பொழுதுதான் வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, 276 பேரோடு கூட கப்பல் பிரயாணம் செய்வதற்கு 100க்கு அதிபதியின் கையில் இவங்களை என்ன செய்யப்பட்டிருந்தாங்கன்னா, ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பிரயாணத்தினுடைய இறுதி காரியத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இந்த பிரயாணம் கடந்து செல்ல ஆரம்பிக்கும் போதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார்,
இந்த பிரயாணத்தை கொஞ்சம் மெதுவாக நமக்கு எடுத்துக்கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அநேக ஆபத்துக்கள் வராமல் நம்மை தடை பண்ணி கொள்ளலாம் என்று சொன்னபோது, 100க்கு அதிபதி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை காட்டிலும் மாலுமி சொல்லுகிறதை என்ன செய்தான்? அதிகமாக நம்பினான். அதனால யாத்திரை உடனே புறப்பட்டது. வசனம் சொல்லுது, யூரோகுலிதோன் என்று சொல்லுகிற பயங்கரமான பெருங்காற்று அவங்களை அடித்து அந்த அலக்கடையில் பயங்கரமான கஷ்டப்பட்டு ஏறக்குறைய 14 நாட்கள் அவங்க சாப்பிட கூட மனம் இல்லாமல், சாப்பிட முடியாமல், குளிர் காட்டில் கஷ்டப்பட்ட அந்த அனுபவத்தின் மத்தியிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் என்ன செய்தார்? அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, பயப்படாதே, நீ தைரியமா என்ன செய், பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவருக்கும் ஒரு சேதமும் என்ன செய்யாது, அணுகாது. ஆமென். ஒருவருக்கும் ஒரு சேதமும் பொருள் சேதமே அல்லாமல் பிராண சேதம் என்ன செய்யாது, அணுகாது என்று சொன்ன வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு அவர் உற்சாகமாக்கி 14 நாட்கள் சாப்பிடாமல் இருந்த அந்த 276 பேருக்கும் ஆகாரங்களை பகிர்ந்து கொடுக்கும்படியாய், சாப்பிடும்படியாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? உற்சாகமாக்கினார். நல்ல கவனமாக கவனிக்கணும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மூலம் அந்த 276 பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மூலம் கர்த்தர் 276 பேரையும் கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். அந்த முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இந்த 276 பேரையும் கொலை செய்வதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். அதே அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 27வது அதிகாரம் 42வது வசனம், 43வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு, பாருங்க, காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள். ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. ஒருத்தரையும் தப்ப விடக்கூடாது என்பதை குறித்து போர் சேவகர் சொன்ன வார்த்தையை இந்த இடத்துல வெளிப்படுத்தின போது அதுல இருந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை கவனமாக கவனிச்சு பாருங்க. 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து, பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, பாருங்க, அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும். ஆமா, போதும். அவர்கள் யோசனையை தடுத்து, அப்படி இருக்கா? உங்க வேதாமத்தில் இருக்குதா? யாருடைய யோசனையை தடுத்து? போர் சேவகருடைய யோசனையை தடுத்து. போர் சேவகனுடைய யோசனை என்ன? 276 பேரையும் ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்ய மனதில்லாமல், ஆமென், 100க்கு அதிபதிக்கு மனதில்லாமல் அந்த ஒரே மனுஷன் மித்தம் இந்த 276 பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஒரு எலியா போதும், தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான், தேசத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஒரு முழங்கால் போதும், ஒரு விண்ணப்பம் போதும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க என் தேவன் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷன் மூலம் கர்த்தர் 276 பேரையும் கர்த்தர் மீட்டெடுத்தார். ஆமென். இவங்க எல்லாம் கரை சேர்ந்த போது அவங்களுடைய கண்களுக்கு தெரிந்த ஒரு பகுதியை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. 1வது வசனம், அதிகாரம் 28:1 வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். சாதாரணமான ஒரு தீவுல போய் அடைக்கலம் புகுந்தாங்க. எத்தனையோ பட்டணங்கள் இருக்குது, எத்தனையோ இடங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆட்கள் கம்மியாக இருக்கக்கூடிய
ஒரு இடம்தான் தீவு. சுற்றிலும் கடல் நிறைந்த பகுதி. இந்த பகுதிக்குள்ளால இவங்களுடைய கண்கள் தெரிந்தது ஒரு தீவா கண்களுக்கு தெரிந்த போது, அங்கே போய் எட்டின போது தான் தெரிந்தது அது மெலித்தா தீவு என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. மெலித்தா தீவு. எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மெலித்தா தீவு. சிலருடைய வாழ்க்கையில் பாதுகாப்பதற்காக இப்படிப்பட்ட சின்ன சின்ன இடங்களை கர்த்தர் நமக்காக ஆமென் அடைக்கலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அடைக்கலத்துக்குள்ள இது ஒரு அடைக்கல பட்டணம். அந்த 276 பேருக்கும் இது ஒரு அடைக்கல பட்டணமாக கர்த்தர் அந்த மெலித்தா தீவை கர்த்தர் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். ஆமென். அவங்க கண்களுக்கு பார்க்க முடியாத, நிதானிக்க முடியாத, கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அந்த தீவுக்கு முன்னால் போகும்போது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில், ஒரு வஸ்திரம் கூட இல்லாத சூழ்நிலையில் இவங்க அந்த மெலித்தா தீவில் போய் என்ன செய்தாங்களா? அடைக்கலம் புகுந்தார்கள். ஆமென். கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. ஒரு அந்நியர்கள் நம்ம ஒரு அடைக்கலத்தை தேடி வந்தபோது இந்த மெலித்தா தீவில் உள்ள ஜனங்கள் சாதாரணமாக இருக்கல, அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருந்தது. ஒரு குட்டி தீவு தான். பெரிய பட்டணத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் குட்டி தீவில் இருக்கிறவங்களுக்குள்ளால இருந்த அன்பு அது சாதாரணமான அன்பாக இருக்கவில்லை, அது அசாதாரணமான அன்பாக இருந்தது. ஆமென். கவனமாக கவனிக்கணும். ஆட்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளால அன்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் மக்கள் மத்தியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ரியாலிட்டியாக நம்ம சொல்லும்போது பட்டணங்கள் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு வீட்டை தாண்டி அடுத்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. அடுத்த வீட்டில் என்ன நடந்தாலும் யாருக்கு தெரியாது? இந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊரில் பாருங்கள் நீங்கள், ஆமாம், ஒரு வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா ஊர் முழுதும் என்ன செய்யும்? ஆமாம், கிராமம்தான், குட்டி கிராமம்தான். ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அத்தனை பேருக்கும் என்ன செய்ய வரும்? தெரிய வந்துடும். ஆனால் பட்டணத்தில் பாருங்கள், பக்கத்தில் ஆனாலும் சரி, ஒரு மாடி வீடு பக்கத்தில் என்ன நடந்தாலும் சரி, யான் கூட கேட்கறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. ஏன்னா அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஆளாக வேண்டியது வரும் என்று பயந்தே என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த குட்டி தீவாக இருந்த மெலித்தா தீவிற்குள்ளால 276 பேர் போன போது அவங்களுக்கு தேவையான வஸ்திரம், அவங்களுக்கு தேவையான ஆகாரம், அவங்களுக்கு தேவையான அந்த குளிர் காய்வதற்கான அத்தனை விறகு என்ன செய்தாங்கன்னா இந்த மெலித்தா தீவார்கள் கொடுத்தார்கள். கையில் தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு விறகு கொடுக்கணுன்னாலும், ஒரு வஸ்திரம் கொடுக்கணுன்னாலும், ஒரு ஆகாரம் கொடுக்கணுன்னாலும் எத்தனையோ யோசிக்கிற இடத்துல இந்த மெலித்தா தீவார் எதையும் யோசிக்காம இந்த தப்பி வந்த இந்த அந்நிய தேசத்தார், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த தீவாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்நிய தீவார். ஹல்லேலூயா. அந்த அந்நியர்கள் இவங்க யார் என்று தெரியாத சூழ்நிலையிலும் அவர்கள் என்ன செய்தாங்க? அவங்களுக்கு காட்டின பாராட்டு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள். சில தெரியாம தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. தேவனுடைய சாயல் எப்படி வந்து நிற்கும் தெரியுமா? மனுஷ உருவத்தில் தான் நம்ம வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கும். ஆமென். பசியோடு தான் வந்து நிற்கும், வஸ்திரம் இல்லாமல் தான் வந்து நிற்கும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மெலித்தா தீவார் காட்டின அன்பை போல நான் காட்டுவேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். அது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. கவனமா கவனிக்கணும். இந்த தப்பி போனவங்க யாரு? கிரேக்கர்களா இருந்தாங்களா?
யூதர்களா இருந்தாங்களா, ஆண் இருந்தாங்களா, பெண் இருந்தாங்களா, எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் பாரபட்சம் பார்க்காமல் பாராட்டுகளை அவர்களுக்கு என்ன செய்தாங்க, ஒப்புவித்தார்கள். அதுதான் கிறிஸ்துவுடைய அன்பை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. அதில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தானும் என்றும் இல்லை, என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை. கிறிஸ்துவே, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமாயிருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவே, ஆமென். யாரையும் அற்பமாக என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. ஆமென். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எல்லா இருதயங்களிலும் கட்டளையிட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தோடு கையில் தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட, நான் தனித்தன்மை உள்ளவர்கள், கர்த்தருக்காக நான் ஏற்படுத்தப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு ஆமென், மற்றவர்களுடைய ஆமென் கஷ்ட நஷ்டங்களில் உதவி செய்ய கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி, பெரிய ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜாதிகளில் ஒரு கூட்டத்தில் இந்த மெலித்தா தீவார் செயல்பட்ட அந்த செயல்பாடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது செயல்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி நம்மை உயர்த்துவார் என்பது நமக்கு தெரியாது. எலியா தீர்க்கதரிசி சாரிபாத்தில் இருக்க அந்த விதவை வீட்டுக்கு போகும்போது அவள் என்ன கேட்டா தெரியுமா? அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு நம்ம பிள்ளையும் நாம் சத்துருவோன்னு இருக்கிற இடத்துல தான் எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலம் முடிகிறது வரையிலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மெலித்தா தீவா செய்த இந்த உதவியின் மூலம் கர்த்தர் அந்த மெலித்தா தீவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த மெலித்தா தீவில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷித்தது நிமித்தம், அடைக்கலை கொடுத்தது நிமித்தம், துரத்துண்ட இஸ்ரவேலர்களை அடைக்கலை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் அவங்களை போஷித்து வழி நடத்தினார். நல்ல ஆவில நிரம்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை துதிங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய், அன்பு செலுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய், ஆமென், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய், துணி இல்லாமல், ஆமென், வஸ்திரம் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் ஆகாரம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் போஷிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, எல்லாரும் விறகு பொறுக்கி எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சூடு காய்கிறதுக்காக போட்டுட்டு இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் விறகு என்ன செய்தார், எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, ஒரு விரியன் பாம்பு. ஆமென். என்ன பாம்பு? சில பாம்புகள் கடிச்சுனா குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளால செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமென். அவ்வளோ விஷயம் நிறைந்தது. இந்த விரியன் பாம்புக்கு அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா அதில் இருந்த ஜனங்கள், இதை கண்டவர்கள், கண்ணால் பார்த்தவர்கள், கடித்து தப்புனவர்கள் ஒருத்தரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ 276 பேரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த அந்த விறகுல தான் இந்த பாம்பு இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குறிக்கப்பட்டு தேவன் அவனை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இந்த பாதை என்ன செய்தார், அனுமதித்தார். ஆமென். அந்த விரியன் பாம்பு கையில் கவ்வின உடனே என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை என்ன செய்தான், விஷப்பாம்பு அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் யாரு, கொலைபாதகன். இதுக்கு சந்தேகமே இல்லை, தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆமென். நம்மளை பார்த்துட்டு சொல்ல, இவனா, இவன் தப்பி வந்து பிரயோஜனம் இல்லை, இப்படி சொல்லுவாங்கல்ல. இவனா
இத்தனை சோதனை தப்பி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கடலுக்கு தப்பி வந்தோம். இந்த மனுஷன் கொலைபாதகன், இவன் ஏதோ தப்பு செய்திருக்கிறான். அல்லேலூயா, தப்பு செய்திருக்கிறான், உண்மைதான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல அவன் என்ன செய்துட்டான்? போயிட்டான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விட்டு கொடுக்காதவர். தேவனுடைய பிள்ளைகளை எந்த இடத்துல என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்கவே மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தப்பு செய்வாங்க, தப்பு இருக்குது, வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தவறு செய்கிற இடத்துலையும் கர்த்தர் அவங்களை பாடம் கற்றுக் கொடுத்து அவங்கள உருவாக்கி எடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். தண்டனை இல்லாமல் போகாது. ஆமென். யார் தப்பு செய்தாலும் சரி, தண்டனை இல்லாமல் இருக்கீங்களா? தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை இல்லாமல் போகாது. ஆனால் தண்டனை கொடுத்து கர்த்தர் திரும்ப உருவாக்கி எடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய சர்வ வல்லமுள்ளவர். ஹல்லேலூயா. சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்தும் பலியானது இவனை என்ன செய்யலை? பிழைக்க ஒட்டவில்லை என்று சொல்லி தங்களுக்குள் சொல்லி கொண்டாங்க. இவன் செத்துருவான், வீக்க கட்டு என்ன செய்திருவான்? செத்துருவான். இதுதான் அந்த மெலித்தா தீவாரில் இருக்கிற ஜனங்களின் எல்லாருடைய பார்வையும். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல எப்படி இருந்தாங்க? மெலித்தா தீவார்கள் எப்படி இருந்தாங்க? நல்லா அன்பாக இருந்தாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல தீ காட்டினாங்க, நல்லா படுக்கிறதுக்கு வசதி கொடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க. இப்போ ஒரு தீமை அவனை அணுகுன உடனே அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவன் கொலைபாதகன். கடல்லேருந்து தப்பி வந்து இவன் என்ன செய்யலை? பிழைக்க விட்டலை. இவன் ஏதோ ஒரு தப்பு செய்திருக்கிறான். இவன் இப்போ வீக்க கண்டு இவன் செத்துருவான். ஹல்லேலூயா. ஆனால் பவுல் அமைதியாக இருக்கிறார், கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நிற்கிறார். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய யோவான், ஆமென், கடைசி அவனுடைய சாகும் தருவாயில் கடைசி அவனை கொல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்த போது அவனை ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில், கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் அவனை கொண்டு போய் என்ன செய்தாங்களாம்? போட்டாங்களாம். கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. ஆனால் ஒரு சேதமும் தேவன் அணுக அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் தான் பத்மு தீவுக்கு அவர் கடத்தப்பட்டார். அந்த பத்மு தீவில் இருக்கும்போது தான் பரலோக தரிசனத்தை பார்த்து அவர் நமக்கு ரகசியங்களை கர்த்தர் எழுதி கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு சோதனை வந்த பிறகு, சோதனையில் நம்ம ஜெயித்த பிறகு, சோதனை நாம் நிரூபிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு அப்புறம் தான் நம்ம யார் என்பதை உலக ஜனங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு விசேஷமான கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோதனை வராதுன்னு சொல்லலை. வேதம் சொல்கிற இந்த விரியன் பாம்பு அவனை கவ்விக்கொள்வதற்கான காரணம், தேவன் அனுமதித்ததுக்கான காரணம், இவனுக்குள்ளால தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. இந்த விரியன் பாம்பை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி தான் ஆகணும். பழைய பாம்புன்னு சொல்லுவாங்க, பயங்கர தந்திரம் உள்ளது. வேதம் சொல்கிறது இந்த பாம்பு எல்லா மிருகத்தை காட்டிலும் அது எப்படிப்பட்டதா? மகா தந்திரம் உள்ளது. அதை நம்ம பார்க்கும்போது நல்ல காலெல்லாம் வச்சு நல்லா நடந்துட்டு இருந்திருக்கிற ஒரு மிருகம்தான். கால் நல்ல 4 காலோட நடந்த ஒரு மிருகம்தான் என்னது? இந்த பாம்பு. ஆனால் என்ன நடந்துச்சு? வேதம் சொல்கிறது, ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் அந்த தேவனால் படைக்கப்பட்ட மனுஷர்களை அவன் வஞ்சித்து ஏமாத்தினதுனால சாபத்துக்குள்ளாக இந்த பாவம், இந்த பாம்பு கடந்து சென்றதாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சாபம் எப்போ வந்துச்சு? தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வஞ்சித்து ஏமாற்றின போது, கீழ்ப்படியாமை காட்ட இந்த பாம்பு தந்திரமாய் செயல்பட்ட போது சகல மிருகங்களை காட்டிலும் இது என்ன செய்யப்பட்டனா? சபிக்கப்பட்டதா இருந்தது. ஆமென்.
நடந்துட்டு இருந்தது இப்போ என்ன செய்யணும், ஊந்து நடப்ப நீ மண்ணை சாப்பிடுவ. நீ என்ன செய்வ, சாபம் அன்னைக்கு விழுந்தது தான். இதுக்கு வீரம் என்ன செய்யலை, குறையலை. அநேக துன்மார்க்கர்களை தன் பக்கமாக இழுத்து அதோடைய தீய சக்திகளை தனக்குள் புகுத்தி தேவனை விட்டு தூரம் போக வைக்கக்கூடிய இந்த பாம்பின் சக்தி இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், விக்கிரத்தில் செய்யும்போது சில இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பை தான் என்ன செய்வாங்க, பெருசாக செய்து வச்சுருப்பாங்க. 10 தலை பாம்பு, 5 தலை பாம்பு. 5 தலை பாம்பு இருக்கான்னு தெரியல. ஆமாம், அவையோட கண்களுக்கு 10 தலை பாம்பு இருக்குது. இப்படி விரித்து வச்சுட்டு அதுக்குள்ளால் ஒரு ஸ்திரீயை கொண்டு வச்சுருப்பாங்க. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க. பாம்பு சக்திகள், இதை எதிர்த்து நம்ம ஜெயிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் ஒன்று, இந்த பாம்பின் சக்திகள் என்ன செய்யணும்னா, தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஏதோ ஒரு விதத்தில் கவ்விக்கொள்ளுகிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். வேதம் என்ன சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவனுக்கு மெயின் ஃபோக்கஸ் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை அழிக்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது கெட்ட பேர் கொண்டு வரணும், தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது அவங்களை அழித்தே தீரணும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். வேதத்தில் சிலருடைய வாழ்க்கையில் பிசாசு, இந்த விரியன் பாம்பு கவி கொண்டதை கொஞ்சம் உங்களுக்கு முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். கவனமாக கவனிங்க, பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பாருங்க, பிசாசு எப்படி தந்திரமா வருவான் தெரியுமா, நல்ல ஆலோசனை கொண்டு வந்து தருவான். ஆமென். நீ கஷ்டப்படாத, ஆண்டவருக்காக நீ பாடுபடாத. இப்படி சொல்லுவாங்கல்ல, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் உண்டு. இந்த குயவன் 3 இடத்துல மண் பாண்டைகளை வரைகிறதுக்கு வைப்பான். ஒரு மண் குவியல் சொல்லுமா, நீ என்ன எதுவுமே என்ன செய்திடாத. 2வது குவியல் என்ன சொல்லும், நீ செய்துக்கோ, ஆனால் சுட்டு மட்டும் என்ன செய்திடாத, விடாத. ஆனால் 3வது என்ன சொல்லிச்சுன்னா, நீ என்ன வேணாலும் என்ன செய்துக்கோ, ஆனால் சுட்டு வைக்கிறது கடைசி வரை என்ன செய்யும், நல்லா நிற்கும். ஹல்லேலூயா. சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா, நம்மளை சுடுறதுக்கு அனுமதிக்காம நல்ல லேசா கர்த்தரோடு கூட நடந்து போகிறதுக்காக ஆலோசனை கொடுப்பான். நீ எதுக்கு போற, நீ எதுக்கு பாட்டு பாடுற, நீ எதுக்கு கை தட்டுற, நீ எதுக்கு ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்குன்னு விரும்புகிற, தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். கவனமாக கவனித்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேதுரு மெதுவாக வந்து சொன்னான், ஆண்டவரே உமக்கு இது என்ன செய்யக்கூடாது, நேரிடவே கூடாது, இப்படி ஒரு மரணம் உமக்கு வரவே கூடாது. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அப்பால போச்சாத்தானே, தேவன் ஒருவருக்கே நீ. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானை விரட்டக்கூடிய இடத்துல விரட்டி தான் ஆகணும். சில ஆலோசனை சொல்லிக்கொண்டு வரும்போது சொல்லணும், இது நமக்கு ஆலோசனை இல்லை, கர்த்தர் நம்மை கொண்டு வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். ஆமென். வேதத்தில் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 5:3. பாருங்க, பணத்தினால கவ்விக்கொள்ளுகிற அனுபவம். இந்த விரியன் பாம்பு டைரக்டா ஒரு மனுஷனுக்குள்ளால வரவே செய்யாது. வேதத்தில் வாசிக்கிறோம், பணத்தின் மூலம் விழ வைக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. அதான் சாத்தான் உங்கள் இருதயத்தில் ஏவினது என்ன. அதே யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கையை பாருங்க. இயேசுவை காட்டு கொடுப்பதற்கு
பணத்தினாலே அவனை வஞ்சித்து ஏமாற்றினான். ஆமென். அவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்ய என்று சொன்ன போது பிசாசு அவனுக்குள்ள என்ன செய்தான்? புகுந்தான். இந்த விரியன் பாம்புடைய சக்தி என்ன தெரியுமா? நல்ல மெதுவாக ஆள் மூலம் வரலாம், பணம் மூலம் வரலாம், வேலை மூலம் வரலாம், கூட இருக்கிற நபர்கள் மூலம் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயங்களில் அவன் இந்த காரியங்களில் அவன் கொண்டு வந்து நம்ம அழிக்க நினைக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, ஆமென், அக்னியின் நடுவில் கொண்டு போட்ட போதிலும் கர்த்தர் அக்னி அவங்களை கவ்விக்கொள்ள கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. இப்போ இந்த விரியன் பாம்பு எப்படி வந்துச்சு? அக்னி மூலமாக வந்தது. ஆமென். நம்மளை அழிக்கிறதுக்கு அக்னி மூலமாக. தானியேலுடைய வாழ்க்கை பாருங்க, ஜபத்தில் தரித்திருந்ததுனால சிங்கக்கபியில கொண்டு போட்டு அவனை அழிப்பதற்காக முயற்சி எடுத்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிசாசு அநேகருக்குள்ளால புகுந்து அழிப்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? திட்டம் வைக்கிறான். ஆமென். இன்னும் சொல்ல போனால் பசி, பட்டினி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழிப்பதற்காக அவன் திட்டம் வைக்கிறான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஒன்றிலும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை சேதம் அணுகாதபடி பாதுகாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, மனுஷ பாப்பா அழிஞ்சு போயிட்டான், இனி இல்லாமல் போயிட்டான், இனி வரவே மாட்டான், அவருடைய சரித்திரம் முடிஞ்சிச்சு, இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற இடத்துல அடுத்து ஒரு பெரிய சரித்திரத்தை அவங்க மூலம் ஆரம்பிக்கும்படியான கிருபை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். ஹல்லேலூயா. வீக்க கண்டி செத்துருவான்னு நினச்ச இடத்துல தான் வசனம் சொல்லுது, இவன் தைரியமாக நின்று ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை காக்கிறவர். நம்மை காக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வாசிங்க பார்க்கலாம், 121 சங்கீதம் அதோட 5-6 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆனால் ஒன்று, கவ்விக்கொள்ளும், அக்கினி கவ்விக்கொள்ளும், சிங்க கவ்விக்கொள்ள வரும். ஆமென். சேதம் நம்ம அணுகிறதுக்காக வரும். விரியன் பாம்பு கவ்விக்கொள்றதுக்கு வரதான் செய்தது. ஆனால் சேதம் அணுகாதபடி கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் பாம்பை கையில் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு சேதமாக அவனை என்ன செய்யாது? அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. ஆனால் அதே பட்சத்தில் துன்மார்க்கனுக்கு வாழ்க்கையை பாருங்கள். இந்த விரியன் பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் அதோட 14 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த விரியன் பாம்பு அவர்களை என்ன செய்யும்? கொல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். அந்த 16ஆம் வசனம் ஒரு முறை கூட வாசிக்கும். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை என்ன செய்யும்? கொல்லும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. அப்போ ஒரு துன்மார்க்கனை விரியன் பாம்பு என்ன செய்யும்? கொல்லும். இனி ரெண்டாவது, மன திரும்ப ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கை பாருங்க. யோவாஸ்நானன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு பிரசங்கம் பண்ணான். ஆனால் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? மனம் திரும்பாமல் வந்த வேத பாருங்க பரிசேயர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள அவங்களுக்கு வழி காட்டினவன் யார்? அவங்களுக்கும் பாக்கியம் கிடையாது. ஆனால் யாருக்கு கர்த்தர் பாக்கியம் கொடுக்கிறார்? உண்மையாக அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த விரியன் பாம்பிலிருந்து
சேதம் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஒரு நாள் வரப்போகுது, அக்னி நம்மை பட்சிக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது. அதில் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இது கவ்வாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பலத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதோட 9வது வசனம் வருது பாருங்க. அவனுடைய சக்திகளை கர்த்தர் முழுவதுமாக அழித்து கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை என்றென்றைக்கும் நிலைக்கும்படியான கிருபையை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். ஆமென். வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? ஒரு நாள் வரப்போகுது, முழுதும் எப்படி இவன் கீழே தள்ளி அதை அழித்து போட்டானோ அதே போல தீய சக்தி, உலகத்தில் இருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஒரு தேவ வல்லமை அந்த விரியன் பாம்பு, சர்ப்பம், இன்னும் பழைய பாம்பு என்னெல்லாமோ சொல்லப்பட்டிருக்கல, இதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நின்று சாதிக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவங்க சாதாரணமானவங்க அல்ல, இவ்வளோ விரியம் பாம்பு கடித்த பிறகு இவங்களுக்குள்ள ஒரு தேவ சக்தி இருக்குது, இவங்களுக்குள்ள ஒரு தேவ வல்லமை இருக்குது, இதை சேதமடையாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி அவங்களுடைய சிந்தனை கர்த்தர் மாற்றி, ஆமென், அவங்க தேவன் என்று என்ன செய்தார்கள்? ஹல்லேலூயா. நம்ம பார்த்து சொல்லணும், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். இவ்வளோ சோதனை வந்த பிறகும் உங்களை எந்த கஷ்டமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தாரு, சேதானுகாதபடி பாதுகாத்தாரு என்று சொல்லக்கூடிய வாய் கர்த்தர் நமக்காக திறந்து தருவாராக. புற ஜாதிகள் நம்ம பார்த்து சொல்லணும், உண்மையாக நீங்க ஆராதிக்கிறது வேஸ்ட் அல்ல, நீங்க ஆராதிக்கிறதுனால உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை விளங்கும் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் பார்த்து சொல்லும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் பார்த்து நம்ம பார்த்து சொல்லணும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எங்க கண்கள் என்ன செய்தது? பார்த்தது. அவங்க வாயா திறந்து சொன்னாங்க, உங்க கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். ஆமென். சாதாரணமானவர்கள் அல்ல நீங்க, உங்களுக்குள்ளால கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த தேவன் என்று நிரூபிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே பவுலை கொண்டு அந்த மெலித்தா தீவில், அந்த மெலித்தா தீவுடைய தலைவருடைய தகப்பனாருக்கு இருந்த இரத்த பேதி, ஆமென், அவருக்கு இருந்த காய்ச்சல், இதெல்லாத்தையும் குணமாக்குறதுக்கு ஒரு ஜெபம் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்தார். கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். அந்த மெலித்தா தீவு முழுவதும் கர்த்தர் ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை பவுல் மூலம் பறைசாற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை எந்த இடத்துல கர்த்தர் வைக்கப்பட விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த ஒரு அற்புதம் நடந்ததுனால அந்த மெலித்தா தீவில் இருக்கிற அத்தனை வியாதிக்காரர்களையும் யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? பவுல் அந்த இடத்துல இறந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? தேவநாம மகிமைப்பட்டிருக்குமா? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று விளங்க பண்ணியிருக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அவனுடைய சாட்சியை அவனுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சேதமும் கர்த்தர் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், எத்தனையோ சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தாண்டக்கூடிய பலனை தந்தாரே தவிர சேதம் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். 2 கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலனாகிய பவுலை ஆசீர்வதித்த தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலை அபிஷேகித்த தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்தெடுத்த தேவன் இன்றைக்கு நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொள்கிறது மட்டும் அல்ல, நம்ம இருக்கிற குடும்பத்தில், நம்ம இருக்கிற சபையில், நம்ம இருக்கிற தேசத்தில் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மூலம் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்கு நம் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்துக்காக கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதியுங்க. அது சாதாரணமான அபிஷேகம் அல்ல, அசாதாரணமான அபிஷேகத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் வருது, எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் வருது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை, ஆமென், அந்த இடத்துல கனப்படுத்துறது நிமித்தம் 276 பேரைக்கும்
மரியாதை செலுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் அவங்களுக்கு பலன் கொடுத்தார். இன்றைக்கு அந்த தேவன் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஒரு காலத்தில் சொன்னாங்க, இவன் பிரயோஜனம் இல்லை, இவன் ஏனதானு இருக்கிறான், அவன் ஆராதிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரே வாய் அடுத்த வாய் சொல்லுது, இல்லை குல கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களை ஆராதிக்க கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். அவங்க கூட கர்த்தர் கிருபையாய் இறங்கி இருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவர்.